பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோள் மணிவண்ணாவுன் சேவடி செவ்வி திருக்காப்பு உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆழ்வார்கள் அனுபவித்த ஆறாம் அமுதன் அப்படிங்கிற தொடர் மூலமா நம்ம ஆழ்வார்களால மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசங்கள், அதாவது ஸ்ரீமன் நாராயணன், திருமகள் கேள்வன், லக்ஷ்மி, பெருமாளும் பிராட்டியுமா கூடியிருக்கிற திவ்ய தேசங்களை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் 26 திவ்ய தேசங்களை அனுபவிச்சிருக்கோம். இப்போ 27வது திவ்ய தேசத்திலேருந்து ஒரு 11 திவ்ய தேசங்கள் திருநாங்கூர் திவ்ய தேசங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த திவ்ய தேசங்களை பத்தி தனித்தனியா நம்ம அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி, இது ஏன் திருநாங்கூர் திவ்ய தேசம் அப்படின்னு சொல்றோம்? 11 கருட சேவை கேள்விப்பட்டிருப்பேன், ரொம்ப விசேஷமான ஒண்ணு. இந்த திருநாங்கூர் திவ்ய தேசத்தினுடைய அதனுடைய அறிமுகமா இன்னைக்கு நமக்கு அதை பத்தி அழகா சொல்ல இருக்கார் எப்பொழுதும் போல நம்மளோட இணைஞ்சிருக்கிற திரு பாலசுப்ரமணியம் அவர்கள். வணக்கம் பாலா சார். எல்லா பக்த கோடிகளுக்கும் நமஸ்காரம். ஸ்ரீயப்பதியான நாராயணன் அடியோர்கள் எல்லாரும் உஜ்ஜீவனம் பண்றதுக்காக அர்ச்சாவதாரத்துல எல்லா திவ்ய தேசத்துலையும் எழுந்தருளி இருக்கார். அதில் நம்ம ஸ்ரீரங்கம் தொடக்கமாக ஒரு 26 திவ்ய தேசத்தை நம்ம பார்த்துட்டு வந்தோம். திருச்சி, தஞ்சாவூர், இந்த பக்கமாக அப்படியே கும்பகோணம், இதுக்கும் மாயவரமும் வந்துட்டோம் போன வாட்டி. மாயவரத்துக்கு அப்புறம் எங்கே போனோம்? பக்கத்துலேயே சீர்காழி அண்ட் வைத்தீஸ்வரன் கோவில் தான் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஏரியாக்குள்ளே நுழையிறோம். இந்த தொடரில் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த அடுத்து வர்ற ஒரு 11 திவ்ய தேசம் ஒன்றா பார்க்கப்படுறது திருநாங்கூர் திவ்ய தேசம் அப்படின்னு இவன் சொன்ன மாதிரி. அது ஏன், எப்படி வந்தது எல்லாத்தையும் பார்ப்போம். இந்த 11 திவ்ய தேசமும் திருநாங்கூரை சுற்றியே இருக்கு. திருநாங்கூர் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா, சீர்காழியிலேருந்தும் ஒரு 7-8 கிலோமீட்டர், அந்த பக்கம் வைத்தீஸ்வரன் கோவில்லேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர், அதை போல் ஒரு இடத்துல இருக்கு. சீர்காழி தான் நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன், அங்கே இறங்கி தான் எல்லாரும் போவாங்க. திருநாங்கூர் ஏன் அவ்வளோ பாப்புலர் இல்லை அப்படின்னா, மெயினாக ரயில்வே ஸ்டேஷன் கிடையாது. அதனால அந்த திருநாங்கூர்ங்கிற பேர் எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமாக இருக்காது. சீர்காழியில் இறங்கி தான் போகணும் நாம். அந்த திருநாங்கூர்லேயே பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்லேயே ஒரு 6 திவ்ய தேசம் இருக்குது சுற்றி அதே ஊர்லேயே, ஒரே ஊர்லேயே. அது தவிர ஒரு 1-2 மைலுக்குள்ள திருநாங்கூர்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 திவ்ய தேசம் இருக்கு. ஸோ மொத்தம் 6-5-11 திவ்ய தேசம் இருக்கு. இதை தவிர்த்து இன்னும் 2 இருக்கு, அதுவும் என்னன்னு சொல்றேன். ஸோ மொத்தம் ஆக்சுவலாக அந்த ஏரியாவில் 13 திவ்ய தேசம் இருக்கு. பட் இந்த 11 திவ்ய தேசம் தான் நாம் முதல்ல பேச போகிறோம். ஏன்னா இந்த திருநாங்கூர் 11 திவ்ய தேசத்துலேருந்தும் இங்கே கருட சேவை நடக்கும், எல்லாருக்கும் தெரியும். தை அமாவாசைக்கு அடுத்த நாள் கருட சேவை நடக்கும். அது ஏன் இம்பார்ட்டன்ஸ், என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இது என்னென்னா, ஒவ்வொரு வருஷமும் தை அமாவாசைக்கு அடுத்த நாள் இந்த 11 திவ்ய தேசத்துலேருந்தும் கருட சேவை பெருமாள் திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுவார். அங்கே அந்த இடத்துல ஒவ்வொரு மூர்த்தியாக அவர் மங்களாசாசனம் பண்ணுவார். அதுக்கப்புறம் மணவாள மாமுனிகள் அவரை மங்களாசாசனம் பண்ணுவார். இந்த கண்கொள்ளா காட்சியான கருட சேவையை பார்க்கறதுக்கு லட்சோபலட்சம் மக்கள் வந்திருப்பா, ஊர் முழுக்க வந்திருப்பா ஜனங்கள் எல்லாரும். அந்த சொந்த ஊர்க்கார எங்கெல்லாம் வெளியூரில் இருக்காளோ அவள் எல்லாரும் வேறு என்னைக்கு வராளோ இல்லையோ, தீபாவளியெல்லாம் கிடையாது, அன்னைக்கு 11 கருட சேவை அன்னைக்கு எல்லாரும் வந்துடுவா திருநாங்கூர் அன்னைக்கு. அதை பார்க்கறது கண்கொள்ளா காட்சி. முதல்ல அந்த 11 திவ்ய தேசம் என்னென்ன திருநாங்கூரில் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நம்ம ஏன் இந்த 11ஐயும் ஒன்றா சொல்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று திருக்காவளம்பாடி, திரு அரிமேய விண்ணகரம், 3 திருவன்புருடோத்தமம், 4 திருச்செம்பன் செய்கோயில், 5 திருமடிமாடக் கோவில், 6 திருவைகுந்த விண்ணகரம். இந்த 6 ஸ்தலங்களும் திருநாங்கூர் ஊருக்குள்ளேயே இருக்கு. ஒரு
2 தெரு இப்படி போகலாம், 4 தெரு அப்படி போய் 2 தெரு இப்படி வந்தாக்கா 6 நம்ம பார்த்துடலாம். ஒரே ஊர்லேயே இருக்கு. இன்னொரு பக்கத்தில் இருக்குன்னு நான் சொன்னது வந்து திருத்தேவனார் தொகை, திருத்தெற்றியம்பலம், திருமணிமாடக்கூடம், திருவெள்ளக்குளம், திருப்பார்த்தன்பள்ளி. இது 5 பக்கத்தில் இருக்கு. ஸோ இந்த 6, 5, 11 சேர்ந்து தான் திருநாங்கூர் திவ்ய தேசம் அப்படிங்கிறா. இதில் சேராத 2 வந்து பக்கத்துலேயே இருக்குது, அந்த ஏரியாலே இருக்குது, சீர்காழிலேயே. திருக்காழிச்சீராம விண்ணகரம். காழிச்சீராம விண்ணகரம்ங்கிறது ரொம்ப சிம்பிளாக சீர்காழியில் இருக்கிறது. திருக்காழிச்சீராம விண்ணகரம் அந்த கோவில் வந்து இந்த 11 வராது, பட் திவ்ய தேசம் அது. அதே போல் திருவாலி திருநகரி, அதுவும் அந்த ஏரியாவில் தான் இருக்குது. ரொம்ப முக்கியமான ஸ்தலம், அதை பற்றியும் நாம் பார்ப்போம் விரிவாக அப்புறம். அந்த ஸ்தலமும் இந்த ஏரியாவில் தான் இருக்குது, பட் இந்த 11க்குள்ளே வராது. ஸோ அந்த 2த்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஏரியாவில் மாத்திரம் நம்ம 13 திவ்ய தேசத்தை நம்ம பார்த்துட்டு வரலாம். இப்போ இந்த 11 திவ்ய தேசம் உண்டானதுக்கு என்னெல்லாமோ கதையெல்லாம் இருக்குது. இருந்தாலும் நம்ம இந்த பத்ம புராணத்தில் இருக்கிற அந்த ஆத்தென்டிக்கான அந்த கதையை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதானமாக சொல்கிறது வந்து இந்த புரசங்காடுன்னு சொல்லுவா, இந்த பலாசவன க்ஷேத்திரம்னு சொல்லுவா, மதங்காசிரமம், நாகபுரி என்னெல்லாமோ இந்த பகுதிக்கு சொல்லுவா, திருநாங்கூர் பகுதிக்கு. இந்த திருநாங்கூர் பகுதி வந்து உபய காவேரி மத்தியமம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. ஏன் அப்படின்னா தெற்கு பக்கம் வந்து காவேரி ஓடுறது, வடக்கு பக்கம் வந்து மண்ணியார் ஓடுறது. இந்த 2 ஆற்றுக்குமான இடைப்பகுதி தான் உபய காவேரி மத்தியமம். இந்த ஏரியா தான் நம்மளோட என்ன சொல்கிறது, இந்த 11 திவ்ய தேசங்கள் இருக்கிற இடம். இந்த இடத்துல தான் என்னெல்லாம் ஆச்சுன்னு சொல்ல போகிறோம். என்ன ஆச்சு, இப்போ ஏன் வந்தா பெருமாள் அப்படின்னு பார்க்கலாம். தக்ஷன்கிற வந்து பார்வதியோட அப்பா, சிவன் பார்வதி, பார்வதியோட தகப்பனார் பேர் தக்ஷன். அந்த தக்ஷன் வந்து ஒரு பெரிய ஒரு யாகம் பண்ணினான். அந்த யாகத்துக்கு வந்து சிவனை கூப்பிடல, மாமனாருக்கு மாப்பிள்ளைக்கு மனஸ்தாபம், கூப்பிடல, சிவனை கூப்பிடல. பார்வதிக்கு தெரியும் பெரிய யாகம் நடத்துகிறான், முக்கியமான யாகம் நடத்துகிறான்னு சொல்லிட்டு அவளுக்கும் வருத்தம் தான், சிவனை கூப்பிடலையேன்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா, நான் போய் அப்பா கிட்ட சொல்லி உங்களை நான் வந்து சிவனை வர வைக்கிறதுக்கு உங்களை கூப்பிட சொல்கிறேன், அதுக்காக நான் போகிறேன், அவர் கூப்பிட்ட அப்புறம் நீங்களும் வரலாம் அப்படிங்கிறார். சிவனுக்கு வேண்டாம், நீ போக வேண்டாம், அவருக்கு பிடிக்கல, நீ போக வேண்டாம், நீ போனால் அவமானம்தான் படுவ, அதனால் போகாத அப்படிங்கிறார். ஆனால் அவர் பேச்சை கேட்காம பார்வதி வந்து இல்லை, நான் எப்படி அப்பா வந்து நான் அவர்கிட்ட சொல்லி உங்களை நான் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யாகம் நடக்கிற இடத்துக்கு போயிட்டான். அந்த இடத்துக்கு போன உடனே சிவபெருமான் சொன்ன மாதிரியே அந்த தக்ஷன் வந்து சிவபெருமானை ரொம்ப ஏசி, அவளையும் ஏசி எல்லாம் பண்ணதில்ல, அவளுக்கே கோபம் வந்துடுது. அவள் அந்த யாகத்தை எல்லாத்தையும் அழிச்சிட்டு அவள் திரும்பி வந்துட்டாள். திரும்பி வந்தவுடனே சிவன்கிட்ட இது போல் நடந்தது சொன்ன உடனே சிவனுக்கு வந்து ஆத்திரம். அந்த மாதிரி சிவனோட கோபம் வந்து எப்படி ஆகும், அந்த கோபத்தில் வந்து ருத்ர தாண்டவம் ஆடினாராம். அந்த ருத்ர தாண்டவம் ஆடின இடம்தான் உபய காவேரி மத்தியமம் ஏரியாவில். இந்த உபய காவேரி மத்தியமம் ஏரியாவில் ருத்ர தாண்டவம் ஆடும்போது அவரோட ஜடாமுடி இருக்கு இல்லையா, கங்கையே தாங்கின முடியாச்சே, அது அப்படியே கீழே அப்படியே அவுத்துட்டு வருது. அவர் முடியோடு ஆடுறார். அவரோட ருத்ர தாண்டவத்தில் என்ன ஆகுது, அந்த முடி வந்து ஃப்ளாஷ்னு அப்படியே அந்த தரையில் அடிக்கிறது. அது ஒவ்வொரு வாட்டி தரையில் அடிக்கும்போது, முதல் வாட்டி தரையில் அடிக்கும்போது இன்னொரு சிவன் உற்பத்தி ஆனாராம், 2 சிவன் ஆடினாராம். அடுத்த வாட்டி அவள் டான்ஸ் ஆடும்போது இன்னொரு வாட்டி இந்த தரமுடியில் பட்ட உடனே இன்னொரு சிவன் ஆடினாராம், 3 சிவன். இது போல் பண்ணிகிட்டே இருந்தபோது 11 சிவன் அங்கே உருவாயிட்டா. 11 சிவன் ரூபத்தில் 11 சிவன் ஆடிட்டு இருக்காளாம் ருத்ர தாண்டவம். உலகம் தாங்குமா? தேவர்கள்லாம் உடனே பயந்துட்டா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே யார் இருக்கா நம்மளை காப்பாற்றுறதுக்கு? எல்லாம் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒருத்தர் தானே இருக்கார், நாராயணன். அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் தான் காப்பாற்றணும், அங்கே சிவபெருமான் வந்து ருத்ர தாண்டவம் பாடிட்டு இருக்கார், 11 சிவன் வந்தாச்சு, அதனால் கண்டிப்பாக நீங்கள் உடனே வைகுண்டத்துலேருந்து கீழே இறங்கி வந்து நீங்கள் எப்படியாவது நீங்கள் சொன்னால் தான் அவரை சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த அவர் கீழே இறங்கி வந்து அவர் சமாதானப்படுத்தின உடனே அதுக்கப்புறம் தான் சிவன் கொஞ்சம் அடங்கி, சிவன் அவர்கிட்ட அவர் என்ன பிரார்த்திச்சாரா, இந்த 11 இடத்துலையும் வந்து நீங்கள் 11 இடத்துல வந்து அதுவும் சொல்லுவா, 11 இடத்துல வந்து வெவ்வேறு க்ஷேத்திரத்துலேருந்து வந்தாராம். அது எந்தெந்த க்ஷேத்திரம்னு சொல்லுவார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இது. அது அதில் பார்த்தீங்கன்னா மணிமாட கோவிலில் வந்து பத்ரிநாத்லேருந்து வந்தாராம் ஒரு பெருமாள். அரிமேய விண்ணகரமில் வந்து கோவர்தனகிரியிலேருந்து வந்தாராம் பெருமாள். வைகுந்த விண்ணகரம்லேருந்து ஸ்ரீவைகுண்டத்துலேருந்தே வந்தார், பரமபவத்துலேருந்து வந்தார்.
திருவெண்புருடோத்தமம்ல வந்து அயோத்தியிலேருந்து வந்தார் பெருமாள். திருச்செம்பன் செய்கோயிலில் வந்து உறையூர்லேருந்து வந்தார் அவர். திருவெள்ளக்குளம்ல வந்து திருப்பதியிலேருந்து வந்தார். அதனால திருப்பதிக்கு அண்ணா அப்படிம்பா அண்ணன் கோயில. திருவெள்ளக்குளம்ல வந்து திருப்பதியிலேருந்து வந்தாராம். திருத்தெற்றியம்பலம்ல வந்து ஸ்ரீரங்கத்திலேருந்து வந்தாராம் பெருமாள். திருத்தேவனார் தொகையில் வந்து திருவிடந்தையிலேருந்து வந்தாராம். திருக்காவளம்பாடி அதில் வந்து துவாரகையிலேருந்து வந்தாராம். கோபாலகிருஷ்ண ருக்மணியாக வந்தாராம். திருமணிமாடக்கூடம்ல வந்து காஞ்சிபுரத்துலேருந்து வந்தாராம் கொஞ்சம் வரதராஜ பெருமாள். பார்த்தன் பள்ளியில் வந்து குருட்சேத்திரத்துலேருந்து வந்தாராம் பெருமாள். ஸோ இந்த 11 திவ்ய தேசத்துலேருந்து 11 பெருமாள் இங்கே வந்து அவரை சமாதானப்படுத்துகிற உடனே அவர் உடனே வந்து ஒரு சிவன் சொன்னாரா, என்னோட ஆசை என்னென்னா இந்த 11 இடத்துலையும் நீங்கள் கோவில் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி உடனே வந்து பெருமாள் வந்து அந்த 11 இடத்துலையும் அவர் கோவில் கொண்டு சிவனை வந்து அவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணாரா, அவர் பெருமாள் வந்து ஒவ்வொரு சிவனையும் ஒரு சிவனுக்குள்ள அடக்கி 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 எல்லாம் அப்படியே ஒரே சிவனாக ஆக்கி அதுக்கப்புறம் வந்து பார்வதியோடு அவர் போனாராம். ஸோ இதுதான் வந்து அந்த இடத்துல. இதில் இந்த 11 சிவனை வந்து அவர் வடிவம் கொண்டதை வந்து ஸ்வயமயம் பூதசத்யானே துவாதச விபத்வானே ஏகாதசனாம் ருத்ரானாம் பூதசன்யானே அப்படின்னு வடமொழியில் சொல்கிறார். எல்லாருமே கேள்விப்பட்டு ஏகாதச ருத்ரன் அப்படின்னு சொல்லுவாள். 11 ருத்ரங்கள். அந்த கதை வந்து இதனால தான் வந்தது. ஏகாதச ருத்ரன். அதே போல் இந்த தேவர்கள்லாம் யார் யார் அப்படிங்கிற போது அதில் ஏகாதச ருத்ரன் வருவார் இவர். ஸோ இந்த ஏகாதச ருத்ரனோட கதை இப்படி வந்தது. இந்த 11 திருநாங்கூர் திருப்பதியிலையும் இந்த இடத்துல தான் பெருமாள் வந்து 11 பெருமாளும் வந்து ஒவ்வொரு வருஷமும் தை அமாவாசைக்கு அடுத்த நாள் அவள் திருநாங்கூருக்கு திருமணிமாடக் கோயில், திருமணிமாடக் கோயில் வாசலில் வந்து பெரிய விழாவாக நடக்கும். அது அந்த கருட சேவை திருவிழா. எல்லாரும் வந்து அவங்க பாப்பா. அந்த இடத்த மங்களாசாசனம் பண்ணுறதுக்காக திருமங்கை ஆழ்வார் வந்து அவர் வருவார் பாருங்க. அவர் வந்து வரும்போது திருநாங்கூரை சுற்றி உள்ள வயல்வெளியெல்லாம் இருக்கு பாருங்க. அந்த கருட சேவைக்கு முதல் நாள் தான் அவர் கிளம்புவார். நள்ளிரவில் தான் வருவார். அந்த நள்ளிரவில் வரும்போது காற்றுனால இந்த நெற்பயிர்கள்லாம் சலசல சலசலன்னு ஆடுமா. அது ஆடித்துல உடனே திருமங்கை ஆழ்வார் பிரவேசிச்சுட்டார் அப்படின்னு தெரியுமா. ஸோ எல்லாரும் வந்து நம்ம வயல் வழியாக வராதா, நம்ம வயல் வழியாக. நான் திருநாங்கூரில் வந்து எந்தெந்த வயல் வழியாக திருமங்கை ஆழ்வார் அங்கே பிரவேசம் பண்ணுறாரோ அங்கெல்லாம் விளைச்சல் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ அன்றைக்கி ராத்திரி அவர் அங்கேருந்து கிளம்பி அங்கே நடு ராத்திரியில் அங்கேருந்து கிளம்பி வருவார். அங்கே நல்லா நெல் விளையும்னு அவள் எல்லாருக்கும் அங்கே இந்த திவ்யமான ஒரு பக்தி நம்பிக்கை அங்கே இருக்குது. இந்த 11 ஸ்தலங்களோட வரலாற்றை வந்து நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். முதல்ல வந்து திருக்காவளம்பாடி அப்படிங்கிறத வந்து அடுத்த தொடரில் நாம் பார்ப்போம். இந்த 11 திவ்ய தேசம்ல முதல் திவ்ய தேசமாக அதை பார்ப்போம். வணக்கம். ரொம்ப நல்லா சொன்னேன். எல்லாருக்கும் வந்து 11 திவ்ய தேசம். இப்போது 11 கருட சேவை, 9 கருட சேவை ஆழ்வார் திருநகரியில் நடக்கும். நம்ம ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணிட்டு அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இதை சேவிக்கும் பொழுது. அதே மாதிரி ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்குது, ஏன் அந்த திவ்ய தேசங்கள் பக்கத்தில் வந்தது அப்படிங்கிறத வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதை வந்து ரொம்ப அழகாக சொன்னேன். நம்ம அடுத்த திவ்ய தேசம் திருநாங்கூர் திவ்ய தேசத்தில் முதல் திவ்ய தேசம் திருக்காவளம்பாடி வந்து அடுத்த தொடரில் வந்து நேயர்களோட இணைந்திருந்து அனுபவிப்போம். வணக்கம் மனசு.